வணக்கம். மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்பது பாமகவின் புதிய முழக்கம். இந்த புதிய முழக்கம் மக்களிடையே எடுவிடுமா? மாற்றுக் கட்சியினர் இதை எப்படி பார்க்கின்றனர்? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணை செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு கணேஷ்குமார், அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி. இவர்களோடு திருச்சி அரங்கிலிருந்து நேயர்கள் கோபிநாத் மற்றும் பொன்னிதாசன், மதுரை அரங்கிலிருந்து ஈஸ்வரன் மற்றும் முத்து, நெல்லை அரங்கிலிருந்து பி மாதுசாமி மற்றும் பெருமாள். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு சிவ ஜெயராஜ், ஒபாமா, நரேந்திர மோடி இவங்களோட வரிசையில இப்ப பாமகவின் அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஒரு காலத்திற்கேற்ற விளம்பரத்துல விஸ்வரூபம் எடுக்கிறாரா? ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பிரச்சாரம் என்பதோ அல்லது இப்படி ஒரு மாஸ் கேம்பெயின் பண்ணுவதோ எல்லா கட்சிகளிலும் செய்யப்படுகிற விஷயம் தான். இது ஒன்றும் இதில் புதுமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அந்த போஸ்டர் போன்ற அந்த தோற்றம் போன்ற விஷயங்கள் வேண்டுமானால் அமெரிக்க கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றி இருக்கலாமே தவிர இதில் ஒன்றும் எனக்கு வியப்பு ஒன்றும் இல்லை. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இவர்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு அவசியம், ஒரு நெருக்கடி இன்றைக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வெகுஜனங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தெரியாது. அதனால்தான் இன்றைக்கு அவர் இப்படி ஒரு விளம்பரம் பண்ணி தன்னை காட்டிக்கூடிய நேரம் கணிஞ்சிருச்சா? இல்ல, அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இப்ப தன்னை அவரா முதல்வர் வேட்பாளராக அவர் தந்தை அவரை அறிவித்திருக்கிறார், அவருடைய கட்சி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதற்கு அவர்கள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் முதலில். இரண்டாவது, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு அந்நியர்களின் ஓட்டை ஒரு வன்னியர் கேட்கிறார். அதுதான் நீங்கள் என்றைக்கு என்ன தவறா? ஒரு தொடக்கத்தில் அப்படி இல்ல, நீங்க விமர்சனம் பண்ணீங்க. தொடக்கம் இல்ல தொடக்கம் கிடையாது. போன தேர்தல் வரைக்கும் பேசினாங்க. அதாவது இன்றைக்கு வரைக்கும் தன்னை ஒரு சாதி கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது தவிர சாதிக்காக, சாதி கட்சிக்காக அவர் இன்றைக்கும் அந்த சாதி, அவர்கள் சாதி சங்கத்தினுடைய கொடி கம்பத்துக்கு பக்கத்தில் தான் பெரும்பாலான கிராமத்திலே இன்றைக்கு பாமக கொடி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சாதிக்கான கட்டமைப்பு தான் அந்த கட்சி. அவர்கள் தங்களை வெகுஜன மக்களிடத்தில் நான் செல்ல வேண்டும் நினைக்கிறது தான் இன்றைக்கு அதுதான் ஒரு மாற்றம். இந்த அவர் கேட்கிற இந்த மாற்றம் என்பது யாருக்கான மாற்றம் என்பதுதான் எங்களின் கேள்வி. அது மக்களுக்கான மாற்றமா, இல்லை திரு அன்புமணி அவர்களுக்கான மாற்றமா என்பதுதான் எங்கள் கேள்வி. தொடர்ந்து பேசலாம். உங்க கருத்து? அது மாற்றம், ஏமாற்றம், வீழ்ச்சிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தொடங்கிய பிறகு இவர் எப்போ சீனுக்கு வர்றாருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2000க்கு பிறகு தான் அன்புமணி ராமதாஸ் அந்த இயக்கத்திலேயே இணைகிறார். அதற்கு பிறகு அந்த இயக்கம் ஓரளவு ஏதோ தொகுதிகளை பெறுகின்ற போது தான் அவர் வருகிறார். ஆரம்ப காலத்திலே அது வன்னியர் சங்கமாகவோ போராடி அவர்கள் போராட்ட களத்தில் இருந்தபோது இவர் எந்த இடத்துலையும் வந்தது கிடையாது. அதனால இன்னைக்கு தவறான பிரச்சாரத்தின் மூலம் மக்களை சென்றடைந்து விட முடியுமா என்று சொன்னால், இவர் தவறான பிரச்சாரம் எப்படி சொல்றீங்க? இல்ல, அதாவது நீங்க ஓரிரு வருடங்களுக்கு முன்ன பார்த்திருப்பீங்க, புள்ளிராஜா யாரு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 6.5 என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் ஆரோக்கிய பாலுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் நேரடியாக உங்களுக்கு மாற்றம் வேண்டும். இல்ல இல்ல, அதாவது வேண்டுமா அன்புமணியை தேர்ந்தெடுங்கள். இது எளிதான் புரியுது. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, எங்கேயுமே ஒரு தலைமையை பற்றி தொண்டர்கள் தான் போஸ்ட் அடிப்பாங்க. இப்ப இது தமிழ்நாடு ஃபுல்லா அனைத்து பத்திரிகைகளும் வந்திருக்கிறது, அனைத்து பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருக்கிறது. இப்ப இதை யார் செஞ்சது? தலைமையே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி, அதாவது மோடியினுடைய ஃபார்முலாவை இவங்க அடாப்ட் பண்றாங்க. முதல்ல இவங்க அடாப்ட் பண்ண வேண்டியது மக்கள் நல திட்டங்களையும் மக்களுக்காக எந்த விதத்தில் நம்ம கொண்டு போக போறோங்கிற இந்த சமுதாயத்தை திராவிட இயக்கங்கள் 69% இடஒதுக்கீட்டிலிருந்து இவர்கள் மருத்துவத்துறையில் படிப்பதற்கு காரணமாக அமைந்தது திராவிட இயக்கங்கள். இன்னைக்கு தங்களை ஏற்றி வைத்த ஏணியாகிய திராவிட இயக்கங்கள் மீது இன்றைக்கு விமர்சனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எந்த விதத்தில் அதாவது இந்த சமுதாயத்தை சாதிய ரீதியாக வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு அவர் சிவஜெயராஜ் சொன்னது போல அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தில், இடைத்தேர்தல் பிரச்சாரத்திலே அவர் பண்ணாரு. அதனால அந்நியர்கள்லாம் ஓட்டு போடாம அமைதி, வளம், வளர்ச்சி அந்த வாசகத்துக்கும் ஒரு மாற்றம், முன்னேற்றம்ங்கிறதுக்கு என்ன பெரிய வேறுபாட்டை கண்டுட்டீங்க? இல்ல, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அமைதி இல்லையா, வளம் இல்லையா, வளர்ச்சி இல்லையா? அதாவது இது போஸ்டர்ல தான் இருக்க தவிர இவங்க இப்ப தருமபுரியில என்ன செய்தாங்க? சாதி கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக அந்த பகுதியில் வீடு வீடா உட்கார்ந்து அழுது ஒப்பாரி வைத்து ஓட்டு வாங்கினார்கள்.
அது மூலம் தான் அங்க வெற்றி பெற முடிஞ்சதை தவிர அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சொல்றீங்க. நாடாளுமன்ற தேர்தல் இவங்க வந்து ஒரு 4 மாவட்டங்களில் ஒரு வலிமையான குற்றச்சாட்டு இது. இதுக்குரிய நீங்க ஆதாரமோ அல்லது நேரில் கண்டிருந்தால் மட்டும்தான் அதை நீங்க சொல்லியிருக்க முடியும். நிச்சயமா நாங்க பாத்துருக்கோம். நாங்களும் இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போயிருக்கிறோம், நாங்க பாத்துருக்கோம். அடுத்தது வந்து ஒரு 4 மாவட்டங்களில் மட்டுமே ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நாங்கள் மாற்றாக வருவோம் என்று சொல்வது வந்து முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போலதான் எங்களுக்கு தெரியுது. இவங்களால வந்து சரி மோசமான வார்த்தைகள் நம்ம பயன்படுத்த மோசமான வார்த்தைகள் கிடையாது. இல்ல அதுக்கு நான் காரணத்தை சொல்றேன். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் 8 தொகுதியை விஜயகாந்த் கிட்ட வாங்கிக்கிட்டு அந்த கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு அவங்க 4.35% வாக்குகள் வாங்கினாங்க. அதுல கூட விஜயகாந்தனுடைய ஓட்டு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு, ஐஜேகனுடைய ஓட்டு, எத்தனையோ அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய மறுமலர்ச்சி திமுகவினுடைய ஓட்டு, இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டுகளை எல்லாம் சேர்த்து 4.35% வாங்கிய இவர்கள் 43.5% வாங்கிய எங்களை எப்படி மாற்றாக இவர்கள் வர முடியுங்கிறதா எனக்கு தெரியல. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். போட்டீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வரிகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி ஃபார் சிஎம் அவ்வளவுதான் செஞ்சிருக்கீங்க. ஆனா இவ்வளவு பெரிய எதிர்கருத்துக்களை உருவாக்கி இருக்கு, என்ன காரணம்? இதுதான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மனநிலைக்கு கிடைத்த வெற்றி. அதுதான் வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மீது வேற குற்றச்சாட்டு வைக்க முடியாத இந்த இருபெரு திராவிட கட்சிகள் இது சாதி கட்சி என்று முன்னிறுத்தி விட்டு அதுக்கு பின்னாடி வந்து தன்னை ஒளிச்சு கொள்ற வேலையை வந்து செஞ்சுக்கிறாங்க. முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு பேசுறவங்க இதற்கு முன்னாடி எங்க கூட கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வைக்கும் போது ஏன் சாதி கட்சியா நாங்க தெரியல? இதற்கு முன்னாடி இத்தனை ஆண்டு காலமா மக்களை ஏமாற்றி எங்களுடைய சாதனைகளை வெளிக்கொண்டு வர முடியாத அளவிற்கு பொய் குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த மக்களை ஏமாற்றுகின்ற வேலையில் 50 ஆண்டு காலம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு ஒன்றும் புதுசா செய்யலை. இவங்க இந்த 50 ஆண்டு காலத்துல மக்கள் வந்து இன்றைக்கு வெறுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, டெல்லியில வந்து காங்கிரஸ் ஆட்சியையும் பிஜேபி ஆட்சியும் வெறுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால். அந்த மனநிலை இன்னைக்கு மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மக்களின் மனநிலைக்கு ஏற்ற ஒரு வேட்பாளர் யார் ஏற்கனவே நிரூபித்து காமிச்சிருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு சொன்னது ஏன் மாற்றம் அப்படின்றது சொல்றேன்னு சொன்னா, 108 ஆம்புலன்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் இருந்தது, இவங்க ஆட்சி காலத்தில் இருந்தது, இவங்க மத்தியில் இருக்கும் போது இருந்தது. ஆனா 108 ஆம்புலன்ஸ் திட்டம் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுகிறது என்ற ஒரு மாற்றத்தான முறையில், வித்தியாசமான முறையில் மக்களுக்கு சென்றடைகின்ற வகையில் கொண்டு வந்து சாதனை படைத்து அதற்கு வெற்றி கண்டு பரிசு பெற்றவர், உலக சாதனை விருதுகள் பெற்றவர் அன்புமணி ராமதாஸ். இந்த மாற்றம் மக்களிடையே சென்றடைவதை பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் 4% ஓட்டு, தருமபுரி கலவரம் எல்லாத்தையும் சொன்னாங்க. நாங்க சாதி கட்சியாக இருந்தால் தருமபுரி கலவரத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பலமுறை சொல்லியிருக்கிறோம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது? அதுல எத்தனை பேர் வன்னியர், எத்தனை பேர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள், எத்தனை பேர் அதிமுகவை சார்ந்தவர்கள்? வெளிப்படையாக சொல்லுங்க. அதுல அதிகமா அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க. உங்க கேளுங்க சார், நான் வெளிப்படையா சொல்றேன். 53 பேர் வழக்கு பதிவு பண்ணதுல 21 பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். உண்மையா இல்லையான்றது அவங்க கட்சியை சேர்ந்த தலைமையிடம் கேட்க சொல்லுங்க. அது மட்டும் சார் இருங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல. நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல. இல்ல, நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல. இத்தனை ஆண்டுக்கு முன்னாடி நான் போன எலெக்ஷன்ல எங்க கூட கூட்டணி வச்சீங்களா? அப்பயும் தெரியல. இவ்வளவு பேசுறவங்க அந்த ஒரு கேள்வி நிக்கல. அந்நியர் ஓட்டை இப்ப இவங்க எதிர்பார்க்கறாங்க. நீங்க தான் சொன்னீங்க. இதை போன்ற ஒரு வார்த்தையை இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவரோட சொல்றது கிடையாது. சரிங்க, சாதியை வைத்து அரசியல் செய்து எதாச்சதிகாரமான போன தேர்தல் கணக்கு தெரியலையா? அந்நியர் ஓட்டு அந்நியருக்கு அது மறுக்கல தெரியல. பேசுறீங்களே, நீங்க பேசுவதற்கு காரணம் என்ன? ஏன் காரணம் என்று சொன்னால், இந்த கேம்பெயின் மக்களிடையே சென்றிருக்கிறது. உங்க திராவிட கட்சிகளுடைய வேடமும் இந்த தமிழகத்தை சீரழித்ததும் விட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது அந்நியர் ஓட்டுக்காக கேக்குதுன்னு சொன்னாரு. அந்நியர்களை தேடுறாங்க அப்படின்னா இதற்கு முன்னதாக சாதி பற்றோடு இருந்தாங்கன்னா அப்ப இதற்கு முன்னாடி தானே நீங்க கூட்டணியில் இருந்தீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பொன்னிதாசன் திருச்சியில் இருந்து உங்க வாதம். திருச்சி பொன்னிதாசன், விரைவா. வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக அரசியல் மேடைங்கிறது ஒரு பெரிய காமெடி மேடை மாதிரி ஆயிட்டு இருக்கு. இதில் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே, பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் எல்லாமே எதை தின்னா பித்தம் தெளிவுங்கிற மாதிரி எதையாவது சாப்பிடணும், இருக்கிற பிரச்சனைகளுக்கு தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறதுக்கு மக்களால் பெரும்பான்மையான ஜாதி கட்சிகள்லாம் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டு மிக அவமானகரமான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி
மிக 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 மோசமான அளவில் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி புறக்கணிக்கப்பட்டு அவனுடைய உண்மையான எண்ணங்களும் அவங்களுடைய திட்டங்களும் மக்களுக்கு தெளிவான முறையில் உணரப்பட்டு அவங்க அம்பலப்பட்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி அடிப்படையில் மக்களை திரட்டி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக மக்களை திரட்டி அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுத்து எப்படி ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க முடியும்? மாற்றம் என்பது வேண்டுமானால் ஒரு நிறுவனரிடமிருந்து தலைவருக்கு புதிதாக ஒரு இளைஞரணி தலைவருக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வருவதாகவோ இல்லை அவர்களுக்கான அந்த தலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்காக அவர்களுக்கான முன்னேற்றமாக மட்டுமே இது இருக்க முடியுமே தவிர இந்த மாற்றம் முன்னேற்றம் என்பது ஒரு அற்புதமான ஒரு வியாபார தந்திரமாக ஒரு இந்த தேர்தலுக்கு முன்னோட்டமாக இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளம்பரமாக மிக 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 அதிகமான அளவில் பணம் செலவிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு விளம்பர யுக்தியாக இவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. என்ன அதிகமாக இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு வலி மிகுந்த சோகமான நிலைமையில் இருக்கான். நிலப்பிரச்சனை மிக 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 மோசமான அளவில் இருக்குது. நிலப்பிரச்சனை என்பது மிக மிக மோசமான அளவு இருக்குது. நீர் பிரச்சனை மிக மிக மோசமான அளவு இருக்குது. முல்லை பெரியாறு இருக்குது. காவிரி பிரச்சனைகள் வாழ்வாதாரங்கள் பறிபோயிட்டு இருக்கிற நிலைமையில நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்து முடியுமா? ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய சில மாவட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமான ஒரு மாநிலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும்? நீங்க தாழ்த்தப்பட்டவருக்கு ஆதரவா இருக்கீங்களா? தாழ்த்தப்பட்டவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்க அவங்க உங்களுடைய சாதி ஆட்களையே தூண்டக்கூடிய நீங்கள் எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஒரு மாற்றத்தை முன்னெடுத்து கொடுக்க முடியும்? இல்ல இதுதான் நான் இத்தனை சொன்னேன். இதுதான் இத்தனை ஆண்டு காலமாக எங்கள் மீது திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு பொய்யான பிரச்சாரம் என்பதை உங்களிடம் நான் பல முறை வெளிப்படுத்தியிருக்கிறேன். இன்னொரு விஷயம் சொன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்னைக்குமே நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. எங்கள் கட்சி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு செய்திருக்கிற அளவிற்கு இப்ப இருக்கக்கூடிய திமுகவோ அண்ணா திமுகவோ எந்த கட்சியும் செய்தது கிடையாது. நான் சொல்லிடுறேன் சார், நீங்க பேசும்போது நான் பேசல, என்ன பேச விடுங்க, இல்லைன்னா நீங்க பேசும்போது நானும் பேசுறேன் குறுக்க. இதே ஏன் சொல்றேன்னு சொன்னா இத்தனை ஆண்டு காலம் இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க. அனைத்து இந்திய ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்சஸ் இருக்கக்கூடிய மெடிக்கல்ல எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷனே கிடையாது. யார் காலத்துல கொண்டு வரப்பட்டது? அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு எஸ்சி எஸ்டி கமிஷனாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய பூட்டா சிங் இங்க அதற்கு பாராட்டு தெரிவித்தார். பாராட்டு தெரிவிக்கும் பொழுதே அம்பேத்கர் செய்ததுக்கு பிறகு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வியில் உயர்வதற்கு உயர்கல்வி பெறுவதற்கு அன்புமணி ராமதாஸ் செய்திருக்கிறார் என்ற வார்த்தை திருமாவளவன பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு சொன்னது பூட்டா சிங்குடைய தேர்தலில் நின்று வெற்றி பெறாமலேயே இவ்வளவு செஞ்சிருக்கோமே. அது மட்டும் இல்லாம 5 ஆண்டு காலத்தில் இதுவரை சுதந்திரம் அடைந்து எந்த ஒரு அமைச்சரும் வரலாற்றில் எந்த ஒரு அமைச்சரும் இத்தனை எந்த அமைச்சரும் கிடைக்காத 4 சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு அமைச்சர் என்றால் அன்புமணி ராமதாஸ் தான். ஐநா சபை ஆமா உண்மை ஐநா சபை பொதுச் செயலாளர் இந்திய வரலாற்றில் ஒரு அமைச்சருடைய அலுவலகத்தில் பாராட்டியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். மட்டும் இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவியை தலித் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் கொடுத்தாங்க. வந்த பதவிகளை கொடுத்து அழகி பார்த்தார்கள். அதுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி 4 மாவட்டம் விஷயம் நீங்க திணிச்சதுன்னு சொல்றாரு. இடஒதுக்கீடு முறையை பற்றி கிளைம் பண்றதற்கு தமிழகத்துல யாருக்கு உரிமை உண்டுனா திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமே உண்டு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மருத்துவம் படிப்பு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே மருத்துவம் படிக்க முடியும் என்று இருந்ததை 69% மிகப்பெரிய மருத்துவம் படிக்க முடியும் என்று இருந்ததை மாற்றி இன்றைக்கு ராமதாசும் அவருடைய மகன் அன்புமணியும் மருத்துவம் படிப்பதற்கு காரணமாக அமைந்தது திராவிட இயக்கம். மறுக்க முடியுமா? 69% இடஒதுக்கீடுல அவர் சேரல. ஓபன் கோட்டால தான் வந்தாரு. வரலாறு தெரிஞ்சு ஓபன் கோட்டால தான் வந்தாரு. சரி, அன்புமணி வந்தாரா? ஓபன் கோட்டால திண்டிவனம் தாலுகால விழுப்புரம் கல்வி மாவட்டத்தில் முதல் 69% இது வரலாறு தெரிஞ்சு பேசுங்க. 69% இல்ல நீங்க சொன்ன டாக்டர் நீங்க சொல்ற 69% இடஒதுக்கீடை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த போது சமூகநீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை கொடுத்தவர் ராமதாஸ் அவர்கள். ராமதாசும் கி வீரமணி அவர்களும் சேர்ந்து கொண்டுதான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வழங்கினார்கள். 69% இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும். அந்த கேள்வி சுவாரஸ்யமே குறையாது. அந்த கேள்வி அவர் முதல்ல சொன்னார். அடுத்து சொல்லிடுறேன், அவங்க சாதி கட்சி இன்னைக்கு சொல்றீங்களே, ஏன் கூட்டணி வச்சீங்க? கூட்டணி வைக்கும் போது தெரியலையா? தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவனோடு சேர்ந்து கொண்டு
தமிழ் குடிதாங்கி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இவங்களுக்கு பட்டம் கொடுத்துக்கிட்டாங்க. இவர் அவருக்கு கொடுத்தாரு, அவர் இவருக்கு கொடுத்தாரு. அதனால நீங்க கூட்டு இல்ல, நாங்க சேர்த்துட்டீங்களா? சாதிக்கு அப்பாற்பட்டவர்களாக அப்போது வேடமிட்டார்கள். பசுத்தோல் பொருத்திய புலியாக அன்றைக்கு வேடமிட்டார்கள். அதனால பல்வேறு கட்சிகள் அவங்களை அங்கீகரிச்சது, கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு சாதி கட்சியா மாறினதுனால இவங்களை அங்கீகரிக்க யாரும் தயாரல்ல. உங்க பதில் என்ன? பாராளுமன்ற தேர்தலில் கூட யாரும் கூட்டு சேர தயாரல்ல. இல்ல, நம்ம டாக்டர் ஐயாவை பற்றியோ திரு அன்புமணியை பற்றியோ எந்த பர்சனல் விஷயங்களும் நம்ம கூட்டணி பத்தி தவறு. தான் கேட்கிறோம். நான் என்ன சொல்றேன், அது தவறு. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் தான் இதுல தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லப்படுகிற விஷயம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் கேட்ட ஒரே கேள்விக்கு நான் பதில், என்றைக்கும் திமுக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையில் கூட்டணி வைத்துக் கொண்டவில்லை. எங்கள் தலைமையில் அவர்கள் கூட்டணியில் இருந்தார்கள். அவ்வளவுதான். முதல் வரவேற்கலாமா? இரண்டாவது சேர்த்துக்கலாமா? அரசியல் யுக்தி. நான் கேட்பது, ஒரு சாதி வெறியை தூண்டி இன்னொரு மக்களை சமூக பாதுகாப்பை இல்லாமல் செய்கின்ற பொழுதுதான் இந்த கேள்வி வருகிறது. நீங்கள் நான் கேட்கிறேன், அன்புமணி அவர்கள் திரு அன்புமணி அவர்கள் முதல்வர் ஆவார்னே வச்சுங்க, ஒரு தாழ்த்தப்பட்டவன் ரோட்ல சுதந்திரமா நடந்துட முடியுமா? நீங்க இது என்ன கேள்வி? தாழ்த்தப்பட்டவன் அமைச்சராக யாரு பார்த்த கட்சி இந்த கட்சி? ஒரு வன்னிய ஒரே ஒரு நொடி. இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்க ரோட்ல நடக்கும்போது சொன்னீங்க. என்ன நடக்கும்? ஒரே ஒரு நொடி. உயர் பதவியில அவர் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. இல்ல, என்னோட கேள்வி துணை பொதுச்செயலாளர் துரைசாமி இல்ல, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்டவருக்கு ரோட்ல போனா என்ன நடக்கும் சார், சொல்லுங்க. நான் என்ன தெரியும், ஒரே கேள்வி பதில் தான் அவங்களுக்கு. திரு அன்புமணி அவர்கள் முதலமைச்சர் ஆனால் இன்றைக்கு எப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வன்னி அந்த ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடத்துறாங்க, வன்னியர் திருவிழான்னு மகாபலிபுரம். அத வேற குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. திரும்ப அதை கூட அமைதியா நடத்த முடியாது. குரு அவர்கள் பேசியதை இப்ப எடுத்து நீங்க போடுங்க, நாட்டு மக்கள் பார்க்கட்டும். குரு அவர்கள் பேசியதை இப்ப எடுத்து போடுங்க. அதான் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க முடியாதுன்னு உரிமையில பேசுறாரு. வேற குற்றச்சாட்டு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. எந்த கட்சியினுடைய தலைவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு? குரு பேசினதான் சொல்றேன். அதை விட இப்ப சேலத்தில் அன்புமணி அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சாரு டாக்டர் ஐயா, அந்த மேடையில பேசுறாரு. எல்லா கட்சியும் தலைவர்களை மேடையில வச்சுக்கிட்டு எவ்வளவு அலங்கோலமாக பேசுகின்ற மனிதர்கள் இருந்துட்டே ஒரு விஷயம் அவருடைய பதில் சொல்லுவார். நான் கேட்பது அலங்கோலமாக அலட்சியமாக பேசுவது என்பது விஷயம் கிடையாது. ஒரு சாதி சங்கத்தின் தலைவர் குரு, ஒரு சாதி சங்கத்தினுடைய தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் இப்படி உரிமையில பேசுறாரு. நீங்கள் நடக்க முடியாதுன்னு சொல்றாரு, எச்சரிக்கை விடுறாரு. ஒரு கூட்டம் நடத்த முடியல. இதை பத்தி அந்தந்த சாதிக்கு ஒவ்வொரு தலைவர் இருக்கிறாங்க. பல சாதி சங்கங்களை சேர்த்துக் கொண்டால் அவர் பேர் கூட்டணி தலைவர். தொடர்ந்து பேசலாம். ஐயா வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் பாமக கட்சியில் இருக்கக்கூடிய கணேஷ்குமார் ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன். மற்ற கட்சிகளை குற்றப்படுத்தக்கூடிய இந்த பாமக கட்சி ஏன் தங்களுடைய கட்சியிலையும் வாரிசு அரசியலை பின்பற்றுது? ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இருக்காங்களா? ஐயா அவங்கள காட்டில் அனுபவம் மிக்க ஜி.கே. மணி இருக்காங்க, அவங்கள கேட்கலாம். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஐயா மருத்துவர் ஐயா மாவட்டங்கள் தோறும் சென்று தாழ்த்தப்பட்டவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட அல்லாதவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடை மாவட்டங்கள் தோறும் கூட்டங்கள் நடத்துனாங்க. அப்போ ஜாதியை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு கட்சி நாளைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் ஜாதியை முன்னிறுத்த மாட்டாங்கன்றதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு? இந்த விளம்பரம், இந்த முழக்க மக்கள்கிட்ட எவ்வளவு ஈடுபட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு அதிகமாக இவங்க அவங்களும் சொல்லிட்டு இருக்கிற அந்த சாதிங்கிற விஷயம் தான் ஆழமா பதிஞ்சிருக்குது. இதை மீறி எப்படி வர முடியும்? இவரை விட திறமையானவர்கள் ஜி.கே. மணி வேண்டாம், ராமதாஸ் ஐயாவே இருக்கிறாரு அப்படின்னு கூட ஒரு கேள்வி வருமா இல்லையா? இல்லை அதுதான் சொல்ல வரோம். இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால், இப்போ அவர் கேட்டது நியாயமான கேள்வி. உங்களுக்கு திறமை மிக்க ஜி.கே. மணி இருக்கிறார், ஏ.கே. மூர்த்தி இருக்கிறார், ரயில்வே அமைச்சர் வேலு இருக்கிறார். எங்களுடைய பொதுக்குழு கூடிய பொழுது எல்லாரும் பலவேறு கருத்துக்களை சொன்னாங்க, ஜி.கே. மணியும் முன்னிறுத்தினாங்க. ஆனால் ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி இருக்கிறவர்கள் எல்லாருமே ஏற்கனவே பல சாதனைகளை செய்து ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே பெருமை தேடி தந்திருக்கக்கூடிய கேப்பபிளான பர்சன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஏற்கனவே சாதிக்கத்து காமிச்ச படித்த இளைஞர் ஒருத்தர் முன்னிறுத்தினா சரியா இருக்கும்ன்ற பார்வையில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முன்னிறுத்துறோம். எடுத்த உடனே நாங்கள் ஒன்றும் வாரிசு அரசியல் என்ற வகையில் அன்புமணி ராமதாஸை எடுத்த உடனே நாங்க கொண்டு வந்துடல. இது பதில். ஈஸ்வரன், இந்த பதில் உங்களுக்கு திருப்தியா? எடுத்த உடனே நாங்க கொண்டு வந்துடல. பிறகு எங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவி எல்லாமே நாங்க மத்தவங்க தான் கொடுத்தோம். திருப்தி இல்ல. ஏன்னா மற்ற திமுக கட்சிகளை குற்றப்படுத்திட்டு இருந்த இதே பாமக கட்சிகள் தான்
இன்னைக்கு அதே அரசியலை தான் இவங்களும் செய்கிறாங்க. அப்போ அதிலிருந்து இது என்ன வேறுபடுறாங்க? திமுக கட்சிகளோடு அன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க செஞ்ச ஊழல்களையெல்லாம் கேட்க மறுத்த பாமக இன்றைக்கு தனியாக தன்னோட மகனை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தினோடனே அதிமுகவும் திமுகவும் குற்றம் செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம்? அதான் இதற்கு வந்து பதில் வந்து நான் தெளிவாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் வந்து ஊழலெல்லாம் தட்டி கேட்காம கிடையாது, தட்டி கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். உரத்த குரலில் கேட்க முடியாமல் போனதற்கு காரணம் நாங்கள் கூட்டணியில் இருந்ததற்காக ஒரு அடிப்படை காரணம். இது நாங்கள் செய்த தவறு என்பதை வெளிப்படையாக பல முறை நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒத்துக்கிட்டு அதுக்கு எங்களுடைய நிறுவன தலைவர் நாங்கள் ஒரு தவறு செய்து விட்டோம், இனி அந்த தவறு நடக்காது என்ற வகையில் தான் இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் மாற்றம்னு ஏன் சொல்றோம்னு சொன்னா, இத்தனை ஆண்டு காலம் இருந்ததை விட இந்திய அரசியலில் சுகாதாரத்துறையில் ஒரு மாற்றத்தை செய்து காட்சி முன்னேற்றத்தில் கொண்டு வந்தவர் அன்புமணி ராமதாஸ். இன்னைக்கு ஒரு தடவை கேட்டாதான் அதுக்கு அழகு. ஒவ்வொரு முறையும் கூட்டணி வச்சுட்டு இனிமே கூட்டணி வைக்க மாட்டோம், மன்னித்து விடுங்க, மன்னித்து விடுங்க. நாங்க ஒரு தடவை தான் கேட்டோம். அந்த ஒரு தடவையில தான் நாங்க தெளிவா தான் இருக்கிறோம். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய அணியை நாங்க கொண்டு வரோம்னு நாங்க சொல்லிட்டோம். சொல்லி இப்ப கொண்டு வந்துட்டோம். மாற்றி மாற்றி பேசுவது என்பது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு புதிதல்ல. முதல்ல ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பித்த போது என்ன சொன்னாருன்னா வந்து, நானோ என்னுடைய குடும்பத்திலோ யாராவது இந்த அரசியல் பதவிகள் பெறுவதற்கு வந்தால் எங்களை நடுத்தருவில் நிறுத்தி சவுக்கால் அடிங்கள் சொல்லி சவுக்க வந்து எல்லா மீட்டிங்கும் கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா பிறகு என்னாச்சு, தன்னுடைய மகனை முன்னிறுத்துறார். இதுல கலைஞரை வந்து முன்னோடியா எடுத்துக்கிறாரு. இவர் வந்து ஏன்னா அவருடைய மகனை அவர் முன்னிறுத்துற மாதிரி இது வந்து நவீன கால மன்னராட்சி, நவீன கால மன்னராட்சி கேள்வி எல்லாம் இங்க தொலைக்காட்சிகள் வந்தாதான் நீங்க கேக்குறீங்க. கூட்டணிக்கு வரும்போதெல்லாம் மன்னர் இருக்கிறாரு, அதெல்லாம் அதுக்கு முன்ன நடந்தது. மன்னர் இருக்கிறார், கூட்டணிங்கிறது அதுக்கு முன்ன நடந்தது. மன்னர் இருக்கிறார், அதுக்கு பிறகு இளவரசர் வர்றாருங்கிற மாதிரி பட்டத்து இளவரசர் மாதிரி அவர் அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்துறார். நான் கேட்கிறேன், ஒருத்தர் ஓட்டப்பந்தய வீரரா இருக்காரு, அதுக்காக அவர் பையனை ஓட்டப்பந்தய வீரரா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? அவர் நல்லா ஓடல, அவர் ஓடினா மட்டுமே திறமை இருந்தா, அவருடைய பையனா மட்டுமே இருக்கிறதுனால ஓடுற திறமை இருந்தா, அவர் பெரிய அவர் என்ன பண்ணலாம்? திறமை இல்லன்னு சொல்ல வரீங்களா? சாதிக்கிற திறமை இருந்தா என்ன பண்ணலாம் சொல்ல வரேன். எந்த ஒரு தியாகமும் கிடையாது, எந்த ஒரு உழைப்பும் கிடையாது. அவங்க வந்து 108 மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு, மத்திய அமைச்சரா இருந்து வழக்க சிபிஐ வழக்க எதிர்கொண்டுட்டு இருக்காரு. நாங்க எந்த ஊழல் ஒரு விஷயம் 13,000 கோடி வந்து A1 பீட்ல கைப்பற்றுறாங்க. அப்ப A6 இருக்கு. இது வந்து கேதன் தேசாய் இந்த தேசாய் வீட்ல வந்து 900 சொல்றீங்க தங்கத்தை இல்ல, இந்த கேதன் தேசாய் வீட்ல 900 தங்கத்தை கைப்பற்றுனாங்க. சார் நீங்க சொல்றது எங்க போனாரு? நான் வரேன் சார். இந்த வழக்குல கேதன் தேசாய் அக்யூஸ்ட் கிடையாது. மருத்துவ கவுன்சிலே அன்புமணி ராமதாஸ் அக்யூஸ்டா இருக்கக்கூடிய வழக்குல கேதன் தேசாய் அந்த வழக்க பத்தி தெரியாம பேசுறது எல்லாம் ஒரே கேஸ் தாங்க. சார் நீங்க இப்ப பந்தய வச்சுவாங்க, நான் உங்ககிட்ட வெளிப்படையா பந்தயம் கேட்டேன். நான் என்ன கேக்குறேன், அந்த கேஸ் போட்டாங்க. ஒரு கட்டடமே கட்டாத ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்குறாங்க. ஒரு மருத்துவர் செய்யற வேலையாது இது வந்து. இவர் எப்படி நாட்டை காப்பாத்துவாரு? இதுதான் இந்த திராவிட கட்சிகள் திமுகவுடைய ஏமாத்து வேலைன்னு சொல்றேன் பாத்தீங்களா. இவர் ஒன்னும் புதிய மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்ததாக வழக்கு கிடையாது. ஏற்கனவே அனுமதி கொடுத்த மருத்துவக் கல்லூரிக்கு 2ஆம் ஆண்டு ரெனியூவல். சார் ஒரு நிமிஷம், உண்மை சார் தெரிஞ்சு சார் கேஸ் பத்தி தெரியாட்டி கம்முனு சார். நீங்க கேஸ் பத்தி தெரிஞ்சு பேசுங்க. பொதுவாக சார்ஜ் ஷீட் ஒரு வார்த்தை கிடையாது. மாதுசாமி, நெல்லை மாதுசாமி, உங்களுடைய வாதத்தை வைங்க சார். வணக்கம், என் பேர் மாதுசாமி, நான் நெல்லையிலேருந்து பேசுகிறேன். ஐயா, எல்லாரும் ஜாதி ஜாதி ஜாதின்னு பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இன்றைய திராவிட கட்சிகள் ஏதாவது இந்த மது ஒழிப்புக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை முன் வச்சிருக்கா? கண்டிப்பாக கிடையாது. திராவிட கட்சிகளை நம்பி நம்பி மக்கள் ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்காங்களே தவிர ஒரு விதத்தையும் அவங்க முன்னேற மாதிரி தெரியல. இன்றைக்கு வந்து தாலிக்கு வந்து தங்கம் தராங்க. பட் எத்தனையோ குடும்பங்களில் இளம் பெண்களோட தாலி பறி போயிட்டு இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு மது ஒழிப்புக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை இது வரைக்கும் திராவிட கட்சிகள் இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்கள் வந்திருக்கா? ஹெல்மெட்டுக்கு ஒரு சட்டத்திட்டம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு காரணமான இந்த மது ஒழிப்புக்கு ஏதாவது ஒரு திட்டம் இது வரைக்கும் வந்திருக்கா? சொல்லுங்க. கண்டிப்பா கிடையாது. திராவிட கட்சிகள் இதுக்கு ஒரு விலக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஒரு நொடி அதுக்கு வந்தா கையெழுத்து முழு மது விலக்கு அமல்படுத்துவோம் கேட்கிறதுக்கே காது குளிர்ச்சியா இருக்கு. அத படிப்படியா தான் செய்ய முடியும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களே செஞ்சு மது கடைகள் இருக்கிறதுனால தான் மது குடிக்கிறவங்க அதிகமாகறாங்களா? இல்ல நான் கேட்கிறேன், காவல் நிலையம் இருக்கிறதுனால குற்றம் செய்யறவங்க அதிகமா இருக்கிறாங்களா?
அது மாதிரிலாம் கிடையாது. சில அதுக்கு முன்ன இதை இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணகிரியில வந்து 55 பேர் வந்து சாராயத்தை குடிச்சிட்டு இறந்து போனாங்க. அதற்கு பிறகுதான் இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. அதுல வருகின்ற இன்னைக்கு வரக்கூடிய 30,000 கோடி ரூபாய் வந்து இலவச மடிக்கணினிகளாக மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களாக பயன்பட்டு இருக்கு. அதுக்காக நாங்க அதை தொடர்ந்து செயல்படுத்துவோம். கனிம வளத்தின் மூலம் பெற முடியும். மாற்று கனிம வளத்தின் மூலம் பெற முடியுமாங்கிற ஆய்வு நடந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து அந்த நேரத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஆய்வு நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து முடிஞ்ச பிறகு 4 வருஷம் முடிஞ்ச பிறகு தேர்தல் இப்ப சந்திக்கப்படுது. அதுக்கு முன்ன என்ன நடந்துச்சு? தனியார்கள் தான் கொள்ளை லாபம் அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னால யாரும் குடிக்கிறவங்க இல்லாம இருந்தாங்களா என்ன? இவங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. இதுல வந்து மதுரை இதுல மாமல்லபுரத்துல அங்க என்ன நடந்துச்சுன்னா, மது ஒழிப்பு எங்க நடந்துச்சுன்னா டாஸ்மாக்ல இருக்க முழு மதுவிலக்குன்னு சொல்றாங்களே, அது நிறைவேற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தொண்டர்களே இல்ல. மாமல்லபுரத்துல நடந்ததுல வந்து பக்கத்துல இருந்த 3 ஒயின் ஷாப்லயே வந்து முழுமையாக வெற்றி தந்து விட்டது. தினமலர் பத்திரிகையில வந்துச்சு. மாமல்லபுரத்துல நடத்தின மாநாட்டுக்கு தினமலர் பத்திரிகையில என்ன வந்துச்சுன்னா, தினமலர் பத்திரிகையில நாங்க தான் ஒத்துக்கிறோம். தினமலர் தமிழ்நாடு குடிகாரனாக மாறிவிட்டது நாங்க ஒத்துக்கிறோம். எங்க கட்சிக்காரனுக்கு மட்டும் எங்க கட்சியார தொடர்ந்து வச்சிருந்ததால குற்றம் செய்றாங்க. 29,000 கோடி நீங்க தான் கெடுக்குறீங்க. நீங்க பெரிய கட்சி உறுப்பினர்களை நீங்க தான் கெடுக்குறீங்க. கெடுக்குறீங்களா? உங்களுக்கு உங்க கட்சிக்காரங்க அக்கறை இல்லையா? நாட்டுல வந்து கையெழுத்து உங்க கட்சியார் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? உங்களுக்கு அக்கறை இருக்குல்ல? வந்து நீங்க அறிவிக்க மாட்டேன்றீங்க. நீங்க சொல்றது போல நீங்க செயல்படுத்துங்க. அப்ப மதுவிலக்கு நீங்க செய்ய மாட்டீங்க. சொல்லாதீங்கல்ல. மதுவிலக்கு நீங்க அடுத்தவனுக்கு சொல்லாதீங்க. கொண்டு வர மாட்டீங்க. சொல்லுங்க. கொண்டு வர முடியாது. அந்த ஒற்றை வார்த்தை மக்களிடத்துல போய் ரீச் ஆகுமா ஆகாதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முழு மதுவிலக்கு தான் முதல் கையெழுத்து. அதற்கான தான் கால நேரத்தை குறைக்கிறதுக்கான இது நடக்குது. அடுத்து மாற்று முறையில் அந்த திமுக ஆட்சியில கோரிக்கை வைத்து நீங்க படிப்படியா சொல்றீங்க. ஒரே கையெழுத்து சொல்றாங்க. இது சாதி மதங்களை கடந்து போய் ரீச் ஆயிடாது. அதாவது நாட்டுல வந்து கையேந்தி பவனும் இருக்கு, ஸ்டார் ஹோட்டலும் இருக்கு. போய் சாப்பிடுறவங்கள பொறுத்து தான். யாரையும் வந்து கையை பிடிச்சி இழுத்து இங்க வந்து குடிச்சிட்டு போங்கன்னு யாரும் சொல்லல. அதனால வந்து தவறான வாதத்தை எடுத்து வைக்க கூடாது. அவங்க வந்து அவங்களுடைய தொண்டர்களையே திருத்துவதற்கு வழி இல்லாதவர்கள். அவங்க வந்து அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. உங்க தொண்டர்கள் 29,000 கோடி அவங்களை சோதிக்கிறதுக்கு தான் நீங்க எவ்வளவு திரண்டு வச்சிருக்கீங்க. மிகப்பெரிய கட்சி எங்க கட்சின்னு பீத்திக்கிறீங்க. 49% வாக்கு வாங்கி வச்சிருக்கிற கட்சி எங்க கட்சின்னு பெருமை பேசல. நீங்க நெல்லை கட்சிக்காரங்கிட்ட நீங்க நெல்லை பெருமாள் உங்களுடைய வாதத்தையும் வச்சிருங்க. ஐயா மாற்றம்ங்கிறது தேவைதான். ஆனால் மாற்றம் வந்ததில் அன்புமணி ராமதாஸால் வராது, பாட்டாளி மக்கள் கட்சியால் வராது, வருவதற்கு எந்த வகை சாத்தியமும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அதற்குரிய செல்வாக்கு இல்லை. செல்வாக்கு இல்லாதது மட்டுமல்ல, அது ஒரு ஜாதி கட்சியும் கூட. அந்த செல்வாக்கை பெறுவதற்கு இப்படிப்பட்ட முழக்கங்கள் உதவாதா? கண்டிப்பாக உதவாது. ஏன்னா ஜாதி கட்சியால அனைத்து மக்களுடைய ஆதரவையும் பெறவே முடியாது. சரி, மீண்டும் அதுக்கு இன்னொரு மாதுசாமி நீங்க ஏதோ ஆட் பண்ண விரும்புனீங்க, நீங்க சொல்லலாம். திராவிட கட்சிகளின் குற்றங்கள் ரொம்ப அதிகம். மது மட்டுமல்ல, ஆறுகளில் இருக்கிற மணல்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் இரு கட்சியினரும் சேர்ந்து. அப்ப திராவிட கட்சிகளும் முடியாது, இவங்களாலே முடியாது, யாரால தான் முடியும்னு நினைக்கிறீங்க? ஊழல். மாற்று அரசியல் தேவைதான். ஆனால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும். சரி, அந்த ஊருக்கு போக முடியுமான்றது தெரியல. மாதுசாமி, நீங்க அதுல என்ன சொல்ல விரும்புறீங்க இறுதியாக? அதையும் சேர்த்து சொல்லுங்க. நேர்மையான அரசியல். ஐயா வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு நாட்டிலுமே இல்லாத ஒரு அவல நிலை நடைபெற்று இருக்கு. அது என்னன்னா, 1 லிட்டர் தண்ணி 10 ரூபா. இது வந்து எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அவல நிலை. மின் தட்டுப்பாடு, தட்டுப்பாடெல்லாம் இப்ப கிடையாதுங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் எதுலயுமே ஒரு முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. இந்த 50 ஆண்டு கால சரி, இத வச்சு நான் கேள்வி நான் கொடுக்கிறேன். நல்ல ரீச் நீங்களே சந்தோஷப்பட்டீங்க. ஆனா அந்த ரீச் எப்படி போய் சேர்ந்ததுன்னு கண் முன்னாடியே தெரியுது. ஒரே ஒரு நொடி, இந்த ரயில்வே மெட்ரோ ரயில் மேம்பாலங்களில் எல்லாம் எல்லா இடங்களையும் நீக்கம் வர இந்த போஸ்டர்களை ஒட்டியிருக்காங்க. கிழிக்கிறதுக்கும் ஆட்கள் நீங்களே ஏற்பாடு பண்ணுவீங்களா? அது முதல்ல பிழை இல்லையா? ஒரு வருங்கால முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒருவரே இப்படி செய்தால்
இன்றைக்கே இப்படி செய்தால் நாளைக்கு எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கும்னு கேள்வி இயல்பு. இல்ல புரியல நீங்க என்ன கேக்குறீங்கன்றது. போஸ்டர் ஒட்டிருக்கீங்கல்ல, போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா? எந்த இடத்திலும் எல்லா இடங்களிலும் கண்களை அடைக்கிறார் போல எல்லா இடத்திலும் நீங்க சொன்ன நல்ல ரீச் தான். போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்றீங்களா என்ன சொல்ல வரீங்க? அப்படி ஒட்டுறது அழகா இல்ல இது வந்து பொது சொத்துக்கள் ஒரு மேம்பாலங்களில் இது வந்து நாங்க செய்யற விஷயங்களும் நீங்க மட்டும் செய்யல, நான் நீங்க மட்டும் செய்றீங்கன்னு சொல்லல. விளம்பரங்கள் இருக்கிறது. வேற என்ன மாற்றமான விளம்பரங்கள் செய்யலாம் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க. அது நான் ஏன் சொல்லணும்? இல்ல அதுதான் கேக்குறேன். இப்போ ஒரு விஷயத்தை செயல்பாடு விஷயங்களை மட்டும்தானே நீங்க செய்யணும். ஒரு செயல்பாடு மூலமாக தான் கொண்டு வர முடியும். இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு இந்த விளம்பர யுக்திகள் இல்லாத காரணத்தினால தான் இன்னைக்கு எல்லாரும் சாதி கட்சின்னு பேசுறாங்க. நாங்க பல முறை இதே ஊடகங்கள் மூலமாக நாங்க சாதி கட்சி இல்ல வழக்கறிஞர்கிட்ட கேக்குறேன். இல்ல நான் பொது சொத்துக்கள்ல பாலங்கள்ல போஸ்டர்கள் எக்கச்சக்கம் ஒட்டலாமா சார்? இல்ல ஒட்டக்கூடாது தான். அது வந்து எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி எம்எல்ஏ சொன்ன மாதிரி நீங்க கட்சிக்கார பதில் சொல்லுங்க. வழக்கறிஞரா மட்டும் தான் கேக்குறேன். அப்படி தவறு நினைக்கிறேன். அதெல்லாம் அமல்படுத்த முடியாது, அமல்படுத்த மாட்டாங்க. அதான் விஷயம். இப்ப இதுல பொதுவான இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எதுவும் செய்யல திராவிட கட்சிகள்னு. திராவிட கட்சிகள் எதுவும் செய்யலன்னா எப்படி இன்றைக்கு இத்தனை கல்லூரிகள், இத்தனை பல்கலைக்கழகங்கள், இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எப்படி உருவாச்சு? திராவிட கட்சிகளோட ஆட்சியில் தானே உருவாச்சு. ஒரு சின்ன வாய்ப்பு எல்லாரும் மீறினாங்கன்னா நீங்க மீறிடுறீங்க அவ்வளவுதானே. இல்ல மீறறோன்றலாம் இல்ல சார். இது வந்து சட்டப்படி குற்றம் என்று சொல்றது வந்து எனக்கு எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல. சட்டத்தை இல்ல அதான் சொல்றேன். ஆளுங்கன்ற கட்சியில இருக்கிறவங்க சட்டத்தை அமல்படுத்தி இருந்தார்கள் என்று சொன்னால் இது மத்த இதுக்கே வராது, வெளியிலே வராது. சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இவங்க தவறுறது தானே காரணம். இவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி ஒத்துக்கிட்டார்ல பிழை செய்யறாரு. நீங்க தான் அந்த சட்டத்தை அமல்படுத்த மறுக்கிறீங்களாமே. இருக்கிற சட்டத்தை ஊரெல்லாம் எவ்வளவு போஸ்டர் இருக்கு, தப்பா இல்லையா சார்? ஒரு ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுத்துக்கணுமா வேண்டாமா? எதிர்க்கட்சி முதல்ல அவங்க மேல எடுக்கணும். முதல்ல அவங்க மேல எடுக்கணும். இப்ப எடுக்கணும். எதிர்க்கட்சி ரசிக்கிறோம், எதிர்க்கட்சியோட இப்பவே நடக்கணும். ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சிஎம் மாற்றத்திற்கான முறை இதுதான் வர்றதுக்கு நீங்க கேக்குறதுனுடைய அர்த்தம் என்னன்னா மாற்றத்துக்கு போஸ்டர் ஓட்டுறதா முறையான்னு. எங்களுடைய செயல்பாடு இல்ல நான் கேட்டறேன். இது ஒரு எளிய கேள்வி. ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு கேள்வி. இல்ல எத்தனை ஆயிரம் வன்னியர் இளைஞர்களை இவர்கள் வந்து படிக்க வைத்திருக்கிறார்கள் கேளுங்க. ஏன் இல்ல இன்றைக்கு எங்களுடைய மேயரா இருக்கக்கூடிய சைதை துரைசாமி மனிதநேயன் ஒரு அறக்கட்டளை நடத்துறாரு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி இண்டிவிஜுவலா நடத்துறது அறக்கட்டளை என்ன நடத்துறாரு? 1000 வன்னியர் இளைஞர்களை படிக்க வைத்திருக்காரு. சொல்லுங்க. நல்ல தரமான சமச்சீர் கல்வியை கொண்டு வருவோம். சிபிஎஸ்இ சிலபஸ் ஈக்குவலா கொண்டு வருவோம் சொல்லிருக்காரு. ஒரு மாற்றம் தேவை. சாதி வெறியில மாற்றம் தேவை. அதுல ஒரு மாற்றம் இல்ல. ஒன்றே அவர் நேத்து அதிகாரப்பூர்வம் நேத்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. சமச்சீர் திட்டம் உருப்படியா இல்ல, நாங்க தரமான கல்வியை கொண்டு வருவோம். சிபிஎஸ்இக்கு நிகரா கொண்டு வருவோம். நீங்க ஏன் கொண்டு வரல? எத்தனை ஆயிரம் வன்னியரை படிக்க வச்சிருக்காரு. ஈவன் அவர் ஏன் படிக்க வைக்கல? இல்ல சார் நான் சொல்றேன். இருங்க நான் படிக்க வைக்காம சார் இதுக்கு நான் பதில் சொல்றேன். ஏற்கனவே அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னவங்க எங்க மீது வேற குற்றச்சாட்டு வைக்க முடியாதவங்க இதை முன்னிறுத்தி அதுக்கு பின்னாடி தன்னை ஒளிச்சு கொள்ற வேலை தான் செய்யறாங்களே தவிர இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் போராடி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரோ பாமகவின் முழக்கம் வந்து வெறும் வார்த்தை ஜாலம்ங்கிறதாங்க என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னா பாமக அந்த ஊர்வலக்கங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில். அது போல இவங்க பாமக ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செஞ்சானா முதல்ல வெட்டப்படுகிறது இந்த மரங்கள் தான். இந்த மரங்களை வெட்டிட்டு அவருடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து அந்த பசுமை தாயத்துக்கு தலைவராக வேற இருக்காரு. அவர் வந்து இது எந்த விதத்துல நியாயம்? அவர் வந்து அவங்க கட்சியில வந்து அடிப்பட்டு எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, எத்தனையோ ஏழை மக்கள் இருக்காங்க. அவங்கள எத்தனை பேருக்கு இவர்களால் கல்வி கொடுக்க முடிஞ்சது? ஏன் இது குறித்து பாமக ராமதாஸ் அவர்கள் வெள்ளையறிக்கை வெளியிட முடியுமா? இல்ல இவங்க சொன்னாங்க மாமல்லபுரத்துல மட்டும்தான் இவங்களால இந்த வன்முறை நடந்துச்சு, அதை தவிர்த்து வேற எதுவும் இவங்களால சொல்ல முடியாது சொன்னாங்க. 1991 ராமதாஸ் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்த பொழுது போராட்டம் வெடித்து அதுல 143 பஸ்கள் கொளுத்தப்பட்டுள்ளன, பல்வேறு வன்முறைகள் நடந்தன. அதுக்கு என்ன இவரால் பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எங்களை தவிர வேற யாராலும் செய்ய முடியலன்னு சொல்லுவாரு. திருமாவளவனுடைய கூட்டணி நிற்க முடியுமா? திரு கணேஷ்குமார் மத்தியில் அமைச்சராக இருந்து இவ்வளவு சாதனைகளை செய்தாரு நீங்க பட்டியலிடுறீங்க. வரலாறு முக்கியம் அமைச்சரேன்னு அவர் சொல்றாரு. இல்ல அதான் வரலாறு எடுத்து பாருங்க. அவர் சொன்ன விஷயங்கள் ஒரே ஒரு விஷயம். உணர்ச்சி பூர்வமாக வன்னியர் சங்கம் ஆரம்பிச்ச காலத்துல இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடந்த பொழுது, அதுக்கு முன்னாடி வந்து இந்தி திணிப்பு வந்த பொழுது தமிழ் சங்கம் ஆரம்பிச்சு மாணவர்கள் போராட்டம் நடத்திய பொழுது கூட பெரிய அளவுல வன்முறை நடந்தது. ஒரு குஜராத்ல கூட பாத்தீங்கன்னா, ஆனா நாங்க நியாயப்படுத்தவில்லை, அதை எதுவுமே நாங்க வந்து சரின்னு சொல்லவில்லை. அதற்கு பிறகு பசுமை தாய் பரிகாரமா தான் அதை பண்ணீங்களா? இல்ல பரிகாரம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ஜிஓ ஒரு கிரீன் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பசுமை தாயகம் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு கிரீன் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற எந்த கட்சிக்கும் அந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது.
என்விரான்மெண்ட்ல காக்கிறதுலயோ சரி, பொதுமக்களுக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய புகையிலையை தடை செய்வதிலோ சரி பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்னொரு விஷயம் சொல்றேன், சாதி கட்சின்னு தொடர்ந்து சொல்றவங்க இது வந்து தவறான குற்றச்சாட்டு. நாங்க முதல்ல சொல்லிருக்கோம், எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் தாழ்த்தப்பட்டவர். அது மட்டும் இல்லாம இதே திமுக கூட நாங்க கூட்டணியில இருக்கும் பொழுது தென்காசி தொகுதியில எங்களுக்கு ஓட்டு இது ஒதுக்கி கொடுத்தாங்க. இதே பரமத்தி வேலூர் தொகுதி கொங்கு மண்டலம் அதிகமாக இருக்கக்கூடிய பரமத்தி வேலூர்ல எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. எங்களுடைய வளம் இல்லாமல் அங்க சீட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கு பலம் இல்லாமல் சீட்டு கொடுத்தாங்க. நேற்று கொங்கு மண்டல மாநாடு, அங்க வன்னியர்கள் கிடையாது. கொங்கு மண்டல மாநாடுல லட்சக்கணக்கான ஒரு பேர் வந்தாங்க. இருக்கிறவங்க எல்லாம் அது தொலைக்காட்சியிலும் பார்த்தாங்க. அங்க வன்னியர் இருந்த சாதி கட்சி. நீங்க மதுரையில் கூட்டம் போட்டது ஐயா, பொதுக்கூட்டம் சொல்லிட்டாலே எந்த வகையில இவங்க ஆளை திரட்டுவாங்கிறது பொதுமக்களாகி எங்களுக்கு தெரியுங்க ஐயா. ஏன்னா எந்த வகையில இவங்க மக்களை வந்து திரட்டுவாங்கிறதெல்லாம் வந்து பொதுமக்களாகியும் சரி, அரசியல்வாதிகளுக்கு எப்படி திரட்டணும்னு ஜாலம் வச்சிருக்காங்க. நீங்க பொறுத்துருங்க, அடுத்து திருச்சியிலயும் வருது. திருச்சியில எப்படி கூட்டுறோம்ன்றது நீங்களே பாருங்க. பத்தி ஒரு வார்த்தை சொல்றீங்க, நான் கேட்கிறேன். திருச்சி சிவா அவர்கள் வந்து சொல்றாரு, திருச்சி சிவா வந்து அருந்தியதர்களுக்கு ஆதரவாக ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. ஏன் இவர் கட்சியை சார்ந்த இப்ப பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனிநபர் தீர்மானம் வந்து மதுவிலக்கு எதிராக கொண்டு வரலாமே, ஏன் கொண்டு வர முடியல? தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வரலாம். நினைக்கிறேன் நாடாளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் மது ஒழிப்பு தேவைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 நிமிஷம் பேசியிருக்காரு. இதற்கு முன்னாடி பேசியவர் கூட ஒருத்தர் சொன்னார், நீங்க தமிழ்நாட்டில் முக்கியமான பிரச்சனை காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, எல்லாம் பல பிரச்சனைகள் அடி பட்டியலிட்டார். அந்த பல பிரச்சனையே இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு திமுகவும் போராடுது, அண்ணா திமுகவும் போராடுது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஆரம்ப கட்டத்தில் யாருக்கிட்ட இருந்தது? அந்த பிரச்சனைகள் எதனால உருவாச்சு? இதே திமுக அண்ணா திமுக கிட்ட தான். அதை பேசுறதுக்கு யாரும் தயாராக இல்ல. இந்த விஷயங்கள் தான் நாங்க சொல்றோம். இதுக்கெல்லாம் மாற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் வந்து ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கிறோம். மறுபடியும் எங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு போவோம் நாங்க சொல்றோம். சார், இப்போ எனக்கு பிஎம்க்கு வந்து ஒரு கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, ஹலோ கேளுங்கய்யா, கேட்குது. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதில் எத்தனை தொகுதியில் அன்புமணி ராமதாஸை பற்றி எல்லா மக்களுக்குமே தெரியும். இன்னொன்று, பாமக வந்து ஒரு சில யுக்தியில் வந்து அருமையாக கையாளும். தன் சாதி மக்கள்கிட்ட வந்து இழந்த பெருமையை மீட்பதற்காகவே வாக்குகளை வந்து சேகரிப்பதற்காகவே தர்மபுரியில் காதல் திருமணம் செய்த இளவரசனை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணாங்க. இப்போ வந்து என்னன்னா, தன் சம்பாதிச்ச அரசியல் மூலியமாக தன் சம்பாதிச்ச பணத்தை வச்சு இப்போ எல்லா நியூஸ் பேப்பர் மூலியமாக அவருடைய இதை போடுறாங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு. இதன் மூலியமா வந்து வாக்குகளை வந்து சேகரிக்கிறதுக்காக வந்து திட்டம் போடுறாங்க. இப்போ வந்து என்னன்னா, தலித் மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து எதிராக செயல்படலை அப்படின்னு மாரி சொல்றாங்க. பாமகனுடைய குறிக்கோள் வந்து என்ன? பாமக வந்து எஸ்சி, அதாவது வந்து என்ன, தலித்தில் வந்து ஒருவரை தான் நாங்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஏன் அன்புமணியை நிறுத்தினாங்க? சரி, தெரியல. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி நாங்க தலித்துக்கு தான் ஒதுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு முதல் அமைச்சர் பதவியை நாங்க தலித்துக்கு தான் ஒதுக்கணும். அதற்கு மட்டும் இல்லாமல் இரண்டாவது கடத்த அமைச்சர் பதவியும் பொன்னுசாமி என்று சொல்லக்கூடிய தலித்துக்கு தான் ஒதுக்கணும். இன்னைக்கு வேற எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி எங்கள் கட்சி பைலாபடி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் தலித்துக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மெடிக்கல் கவுன்சிலின் எக்ஸாமினேஷன்ல எஸ்சிக்கு தனி பிரிவு ரிசர்வேஷன் கொண்டு வந்தது அன்புமணி ராமதாஸ் அமைச்சராக இருந்த பொழுதுதான். 108 ஆம்புலன்ஸ் திட்டம் எங்க சாதனை சொல்றோம். அது வன்னியர்களுக்காக மட்டும் கொண்டு வந்த திட்டம் அல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு கொண்டு வந்த திட்டம். இதனால பல உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. தாய் சேய் இறப்பு விகிதம் 50% ஒரு குறைந்திருக்குதுன்னு சொன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படை. போலியோவை ஒரே ஒரு போலியோ கேஸ் கூட இல்லாம இந்தியாவை ஒழித்து மாற்று காட்டியவர் அன்புமணி ராமதாஸ். போலியோ சாம்பியன் விருது ரோட்டரி சங்கத்தினால் என்று சொன்னால் அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்ததுதான். இது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா இங்க தாம்பரத்தில் அமைக்கப்பட்ட போது தலித்தின் பெயரை தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி அயோத்திதாச பண்டிதரின் பெயரை வைத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழக அரசினுடைய வரலாற்றிலேயே தமிழக சட்டமன்றத்தில் ஒரு கட்சியிடம் இருந்து பொது சொத்தை சேதம் விளைவித்தார்கள் என்று நஷ்டஈடு கேட்டது, வன்முறையால் பொது சொத்தை சேதம் விளைவித்தார்கள் என்று இந்திரா காந்தி ஒரு கட்சிக்கு எதிராக இந்திரா காந்தி மதுரைக்கு வந்த பொழுது அவர்களை ஆயுதத்து அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து அனுப்பிய வன்முறை கட்சி திமுக. அதுல வந்து மாற்றவே முடியாது. 1,27,348 கிளைகள் திமுகவினுடைய கிளைகள் மட்டும் இருக்கு.
திண்டிவனம் நகராட்சியில் கூட பாமகவால் தனித்து நின்று வெற்றி பெற முடியவில்லை இன்றைக்கு வரைக்கும். திண்டிவனம் நகராட்சி ராமதாஸ் ஐயாவின் சொந்த ஊர். அந்த ஊரில் திண்டிவனம் நகராட்சியில் கூட வெற்றி பெற முடியாது. நீங்கள் எப்படி வந்து முதலமைச்சர் ஆக முடியும்? ஒரே ஒரு கேள்வி. யாரை ஏமாற்றுவதற்கு இரண்டு கட்சிகளிடம் டிமாண்ட், சீட்டுக்காக டிமாண்ட், அதுக்காக தான் இந்த போராட்டம். இந்த முழக்கத்தை நீங்க முன்வைச்ச நேற்று அந்த கூட்டத்தில் அவர் பேசியதை வைத்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எப்படி பேச வேண்டும் என்று மக்கள் நாங்கள் எதிர்பார்ப்பது கண்ணியமான பேச்சு வேண்டும் எதிர்பார்க்கிறோம். சில சந்தேகங்கள் தீர்த்து வைங்க. ஒன்று, கொங்கு மண்ணில் பெண்களின் உழைப்பு அபரிமிதம், மற்ற பகுதிகளில் இப்படி கிடையாது. என்ன பொருள்? மற்ற பகுதி பெண்கள் உழைக்கவில்லை என்று பொருளா? ஒன்று முடிச்சுக்கிறேன். காமராசர், அறிஞர் அண்ணா, கலைஞர் ஒரு நடிகருக்கு ஒரு நடிகைக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க. ஒரு மருத்துவனுக்கு கொடுங்க, ஒரு படித்தவனுக்கு கொடுங்க, இளைஞனுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க. அடிக்கடி அந்த வார்த்தை படித்தவனுக்கு கொடுங்கள், படித்தவனுக்கு கொடுங்கள் என்றால் யாரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள்? படிக்காதவர்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பது பொருளா? இரண்டு, இன்னும் ஒண்ணு இருக்கு. ஸ்டாலினிடம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டால் முதலிரவுக்கு ஜமக்காலம் கொடுப்போம், அதிலும் பவானி ஜமக்காலம் கொடுப்போம் என்பார் என்று சொல்றாரு. இப்படி பேசுவது ஒரு கண்ணியமான ஒன்றா? இவர் முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதியானவரா என்று மக்கள் நினைச்சிட மாட்டாங்களா? இல்ல, அதுதான் நான் சொல்ல வருது. என்னன்னா, இது வந்து உதாரணத்துக்காக சொல்லுகின்ற விஷயம். இல்ல, நான் சொல்றேன், முழுசா நான் சொல்லிடுறேன் சார். உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா ஏற்கனவே அவர்களுடைய செயல்பாடுகளை எடுத்துக்காட்டுகின்ற வகை தான் அது. அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா கொங்கு மண்டல பெண்கள் வந்து அதிகமா உழைக்கிறாங்க, மற்ற பெண்கள் அதிகமா உழைக்கலன்றது வந்து அப்படி நீங்க பார்க்க கூடாது. அப்படிதான் சொல்லியிருக்காரு. இப்படி கிடையாது என்று சொல்லுவது வந்து என்னன்னா, அதற்கான சூழ்நிலை, கொங்கு மண்டல பெண்கள் வந்து உழைப்பதற்கான சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது, வளமான பூமி இருக்கிறது, பவானி ஆறு ஓடுகின்ற வளம் இருக்கிறது. அந்த வளம் எல்லாம் இப்ப இந்த பகுதியில் இல்ல. இந்த திமுக ஆட்சி காலத்திலும் அதிமுக ஆட்சியிலும் பாலாறு பாலைவனமாக மாறிவிட்டது. அங்க விவசாயம் செய்வதற்கான வழிமுறைகள் இல்ல, விவசாயம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சு விட்டது. நிலத்தடி நீர், நேற்று இந்து பேப்பர் பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் ஆதாரம் குறைஞ்சிருச்சு, விவசாயத்திற்கு தண்ணி இல்ல. இன்னொரு விஷயம் சொல்றது, படிச்சவங்களை ஏமாத்துறதோ படிக்காதவங்களை ஏமாத்துறதோ இல்ல. எங்களுடைய ஸ்பீச்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். காமராஜரை போன்று ஒரு பச்சை தமிழன் நல்ல ஆட்சி கொடுத்தது கிடையாது. அண்ணாவுக்கு பிறகு வந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்குத்தான் நாங்க வந்து முழுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டு வரோம். அண்ணாவிற்கு பிறகு வந்த ஆட்சியில தான் நடிகருக்கு கொடுத்திருக்கிறீங்க, ஒரு நடிகைக்கு கொடுத்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் கொடுத்திருக்கும் போது ஒரு படித்த கொடுத்துட்டீங்க, வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. ஒரு படித்த மருத்துவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க கூடாது? ஏற்கனவே நிரூபித்து காமிக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய கேப்பபிளான எண்ணம் வந்து நல்ல எண்ணம், அவருக்கு வாழ்த்துக்கள். என்ன மாற்றம் இல்ல. முதலில் ஒரு நகராட்சி, திண்டிவனம் நகராட்சி நின்று நீங்கள் வெற்றி பெற்று திமுக அந்த வரலாறு ஏன் சொல்ல மாட்டீங்க? பிடித்தவர்களாக இருக்கிற போது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்னு தான் நாங்க கேட்கிறோம். சமூக பாதுகாப்பு இல்லாம போயிருல்ல, அந்த பாதுகாப்பை நீங்க உருவாக்கி கொடுங்க. முதல்ல நீங்க ஒரு சொன்ன பட்டியல்ல முதல்ல சமுதாய பாதுகாப்பு. இவர் மது போதையை விட சாதி போதை தான் அதிகம். சாதிதாஸ் என்று அவருக்கு பட்டமே ஒரு பத்திரிகை ஆடுறவங்க யாரு தேர்ந்தெடுக்கிறவங்க தீர்மானிக்கிறவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.